நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருபியோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சூழ்நிலையையும் தனதாக்கி கொள்ள துடிக்கும், அதை சாதித்து காட்ட துடிக்கும் கன்னிராசி அன்பர்கள் நண்பர்களை எதிர்வரக்கூடிய 5 மாதங்கள் என்ன சார் விசேஷம்? இந்த ஜூன் டு அக்டோபர், வைகாசி டு புரட்டாசி, இந்த 5 மாதங்கள் நமக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் திருப்பத்தையும் கொடுக்கக்கூடிய மாதங்கள். நீங்க வேணா எழுதி வச்சுங்க. வாழ்க்கையிலே இந்த 5 மாதம் உங்களுக்கு அடுத்த ஒரு 15-20 வருஷத்துக்கு ஒரு திருப்பத்தை நினைவலைகளை கொடுக்கக்கூடியதா இந்த 5 மாதம் இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. எழுதி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, பக்கத்துல ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கு, அதே அழுத்துங்க. பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த 5 மாதங்கள் குரு பகவான் நம்முடைய லாபஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார் சார். மனுஷனுக்கு என்ன வேணும்? குரு உச்சத்துல உட்கார்ந்துருக்கணும், லாபஸ்தானத்துல இருக்கணும். எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அதுவும் சனி பகவானை போல ஒருத்தரை தான் வீட்டிலேயே உட்கார வச்சு நேர தன்னுடைய பார்வையில உட்கார வச்சுருக்காரு. கன்னிராசிக்கு 7ஆம் வீட்டுல சனி பகவான், சப்தமத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரியானதுதான். இருந்தாலுமே அந்த குரு பார்க்கறதுனால இந்த 5 மாதங்கள் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது சார். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரச்சனை எதுவே வராது. நாமளா வெளியே போற ஒன்னா இழுத்து விட்டு குடையுதுன்றது தவிர வேற எந்த விதமான பிரச்சனையும் வராது. வீட்டுல எக்ஸ்பேன்ஷன் இருக்கும் சார். எழுதி வச்சுக்கோங்க. கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு மேம்படும். அதனால சந்தான பிராப்தி உண்டாகும். பேரப்பகுதிகள் வயசானவர்களாக இருந்தால் பேர குழந்தைகள் உண்டாவதற்கு, பிறப்பதற்கு, அவர்களை எடுத்து கொஞ்சுவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. நிச்சயமா ஏதோ ஒரு பிளஸ் பாயிண்ட் நமக்கு வரணும் சார். வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த 5 மாதங்கள் இருக்கிறது. வைகாசியிலிருந்து புரட்டாசி வரைக்கும் 5 மாதங்கள் எந்த விதமான ஒவ்வொன்றையும் நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். என்னென்ன நடந்தது அப்படின்னு குறிப்பு வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம பின்னாடி பேசலாம், பின்னாடி பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் நம்ம சந்திக்க போறோம். மாத பலன்கள் போடுறோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி போடுறோம். வருட பலன்கள் போடுறோம். இதை தவிர ஸ்பெஷல், இப்போ இந்த ராசிக்கு என்ன ஸ்பெஷல், இந்த நட்சத்திரத்துக்கு என்ன ஸ்பெஷல், என்னுடைய காணொலியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக, ஒவ்வொரு தசானாது இந்த தசை நடந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும், தசை நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு காணொலியில் போட்டிருக்கேன். தயவு செஞ்சு போய் பாருங்க. உங்களுடைய கமெண்ட்டை அதில் சொல்லுங்க. குரு ராமபிரான் பிறந்தது, ராமன் கடக ராசி, கடக லக்னம், கடகத்திலே குரு உச்சம், செவ்வாய் உச்சம், சூரியன் உச்சம். வேற என்ன வேணும்? அப்படிப்பட்ட குரு நமக்கு லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல கன்னிராசிக்கு இருக்கார் சார். வேற என்ன சார் வேணும் லைஃப்ல? ஒண்ணுமே வேண்டாம். ஆனால் நாம நினைக்கணும், முயற்சின்றது நாம எடுக்கணும். முயற்சி எடுத்தால்தான் வெற்றி பெற முடியும். முயற்சிங்கிறது நாம எடுக்கணும். அந்த முயற்சிக்கு கடவுள் துணை நிற்பார். அப்ளிகேஷன் போட்டாதான் ஆர்டர் வரும். நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, அப்ளிகேஷன் போடுங்க, நிச்சயமா ஆர்டர் வரும். சந்தேகமே இல்லை. நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலுமே எல்லா பிரச்சனையும் பனி என்னமோ பகலவன் கண்ட பனி போல் அப்படியே பட்டு போயிடும். ஆனால் நாம தான் முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி என்ன எடுக்கணுங்கிறத பார்க்கலாம், எப்படி எடுக்கணுங்கிறத பார்க்கலாம். குரு அப்படின்னா பிரம்மா காரகத்துவம். மெயினா கன்னிராசிக்காரர்களுக்கு பிரம்மான உடனே ஞாபகத்துக்கு வருது. உத்தமர் கோவில்னு ஒரு இடம் இருக்கு திருச்சிக்கு பக்கத்துல. உத்தமர் கோவில் சப்த குரு ஸ்தலம் அப்படின்னு முடிஞ்சதுன்னா ஒரே ஒரு தான் சப்த குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. அல்லது சப்த குரு ஸ்தலத்துக்கு போக முடியல சார், என்னுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சார் நான் மலேசியாவில் இருக்கேன், சிங்கப்பூர்ல இருக்கேன், எனக்கு 2% அமெரிக்காவில் இருக்காங்க ஃபாலோவர்ஸ், கனடாவில் இருக்காங்க, ஸ்ரீலங்கா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க இந்த நவ நரசிம்மர்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? நவ நரசிம்மர்னு ஒரு படம் இருக்கும். அந்த நவ நரசிம்மர் படத்தை வச்சு வணங்கிட்டு வாருங்க. வியாழக்கிழமைகளை விளக்கேற்றி வாருங்கள். நவ நரசிம்மர் படத்தை வச்சு அற்புதமா இருக்கும். நவ நரசிம்மர் 9 நரசிம்மர் அகோபலத்தில் இருக்கார். நவ நரசிம்மர் அந்த நரசிம்மருடைய படத்தை வச்சு 9 நரசிம்மர், ஏன்னா எந்த நவகிரகத்திற்கும் ஆளுமை கொடுக்கக்கூடியவர், அத்தனையும் நம்ம கையில அடக்கி வச்சிருக்கக்கூடியவர் நவநரசிம்மர். அந்த நரசிம்மருடைய படத்தை வச்சுக்கோங்க. அற்புதமா இருக்கும் இந்த நாட்கள். இதற்கு இது 2 முடியலையா, இன்னொன்னு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத கடைசியில சொல்றேன். இப்படி குரு நமக்கு லாபஸ்தானத்துல உட்கார்ந்து நம்முடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார் சார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது என்னது? 3ஆம் இடம் அப்படிங்கிறது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நமக்கு நாம் அவர்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, அவர்கள் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு குருவனுடைய பார்வை அற்புதமா இருக்கு சார். இது வரைக்கும் அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாங்க. நம்மை பற்றி அவர்கள் தூற்றினாலும் போற்றினாலும் கவலையப்படாதீங்க. இப்ப நிச்சயமா நம்ம கிட்ட வருவாங்க. நாம அவங்க கிட்ட போவோம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கட்டுமே. அதனால குருவனுடைய அனுகிரகத்தினால நம்முடைய சகோதர சகோதரிகள் நம்மிடம் வருவதற்கும் நாம் அவர்களிடம் செல்வதற்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக தான். பெருசா யாரும் பண்ண போறது இல்லை. பெருசாவும் வரப்போறாங்க. ஏன்னா
நம்முடைய குரு வந்து 7ஆம் வீட்டை பார்க்கிறார். நமக்கு 7ஆம் வீட்டை குருவனுடைய 9ஆம் பார்வையா பார்க்கிறார். நம்முடைய 5ஆம் வீட்டையும் குரு 7ஆம் பார்வையா பார்க்கிறார். இதனால என்னென்ன பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல 3ஆம் வீடு, அடுத்தது ஹீரோயிசம். நாம வந்து ஏதோ ஒரு செயலை செஞ்சு ஒரு வேலையில் இருக்கும், அந்த வேலையில் இருந்துச்சு. இப்போ மெயினா கன்னிராசிக்காரர்களுக்கு உத்தரம் ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரம் சார். உத்தரம் ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு குரு சனி புதன் திசைகள் தான் பீக்கில் இருக்கும். இப்போ 20லேருந்து 70க்குள்ளதானே இருக்க போறோம். நம்ம சூரிய தசை, சந்திர திசை, செவ்வாய் திசை ஆரம்பம் தான் இருக்கும். அதனால கிட்டத்தட்ட செவ்வாய் திசை ராகு திசை தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ராகு திசை இருக்கும். ராகு திசை இருந்ததுன்னா சில பேருக்கு ராகு திசை முடிந்து ராகு திசை இருப்பவர்களுக்கு, ஹஸ்த நட்சத்திரத்துல ராகு திசை இருப்பவர்கள், ராகு நமக்கு 6ஆம் வீட்டுல இருக்கார் சார். ராகு 6ஆம் வீடு, கேது 12ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது உத்தமமான இடம். 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது. அந்த ஏன் நான் சொல்றேன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி ஒரு கிரக பொசிஷன்ஸ் வரும். ராகு நமக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது, 7ஆம் இடத்துல சனி குருவனுடைய வீட்டில் இருக்கிறது. அந்த குரு நமக்கு லாபஸ்தானாதிபதியா உச்சத்துல இருந்து, உச்ச வீட்டில இருந்து தன்னுடைய வீட்டை, சனி இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டை பார்க்கறது அப்படிங்கிறது இனிமே வேற எப்பயும் நடக்காது. அடுத்து வர்றதுக்கு ஒரு 700 வருடங்கள் ஆகலாம் மினிமம். அதனாலதான் நான் திரும்பி சொல்றேன், இந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு வருவதற்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். லாபஸ்தானத்தில் குரு நமக்கு 3ஆம் வீட்டை பார்க்கறது. 3ஆம் வீடு என்னென்னலாம் செய்யக்கூடியது அப்படின்னா, முதல்ல 3ஆம் வீடு நமக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் சார். இந்த சந்தர்ப்பம் நம்ம வந்து எதையோ செஞ்சு காட்ட போறோம் இந்த உலகத்துக்கு. அதனால நமக்கு ஒரு ரிவார்டு கிடைக்க போறது, அல்லது ஒரு அவார்டு கிடைக்க போறது. அதனால நமக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் வழப்படுறது. இந்த 5 மாதங்கள்ல வைகாசி டு புரட்டாசி, ஜூன் டு அக்டோபர் நமக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் வருவதற்கான சாத்தியக்கூறுகளை கொடுக்கக்கூடியதான நாட்கள் இந்த 5 மாதங்கள். அதே மாதிரி நீங்க வந்து வீட்டு வேலைக்காரர்கிட்ட ரொம்ப சகஜமா இருங்க. அவர்களை ரொம்ப ஏறி மெரிச்சிடாதீங்க. வேலைக்காரர்கள் சர்வன்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த சமயத்துல நம்மளுக்கு சர்வ் பண்றாங்க, அவர்களும் மனிதர்கள் தான் அப்படின்ற எண்ணம் கொஞ்சம் ஈகோ நமக்கு வந்துடும் சார். கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஈகோ இருக்கும். இந்த புதன் ஆளுமை அதிகமா இருக்கிறதுனால, சனியனுடைய பார்வை இருக்கிறதுனால ஈகோ இருக்கும். அந்த ஈகோவை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமா ஈகோவை வெளிக்காட்டுறாதீங்க. ஈகோவை வெளிக்காட்டிங்கன்னா அதனுடைய நஷ்டம் நமக்கு தான். என்னதான் லாபஸ்தானாதிபதி இருந்தாலும், லாபத்துல குரு இருந்தாலும், அவர் பார்த்து இருந்தாலும், நம்ம கொஞ்சம் அடங்கி இருக்கிறது நல்லது, ஈகோ விட்டுட்டு இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கம்யூனிகேஷனை கிளியரா வச்சுக்கோங்க. அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷன் முதல்ல கிளியரா இருக்கணும் சார். சில விஷயங்களை மறக்கிறது, சில விஷயங்களை சொல்றது, இதை சொல்லாம இருக்கிறது, அதை சொல்லாம இருக்கிறது, இப்படி ஒரு சில விஷயத்தை மறைத்து ஒரு சில விஷயத்தை சொல்லி நாம செய்யறது அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறது நல்லது. கம்யூனிகேஷன் கிளியரா இருக்கணும். நம்முடைய மேலதிகாரிகள்கிட்ட கம்யூனிகேஷன் கிளியரா வச்சுக்கோங்க. நம்முடைய மேலதிகாரிகள்கிட்ட, நம்முடைய மற்றவர்கள்கிட்ட கம்யூனிகேஷன் கிளியரா இருக்கணும் சார். அந்த கம்யூனிகேஷன் கிளியரா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையில சாதிப்பதற்கு தைரியங்கள் நிறைய இருக்கு சார். அடுத்தது நமக்கு வந்து பேச்சு, நல்ல பேச்சு இருக்கு. அந்த பேச்சை யூஸ் பண்ணிக்கோங்க. மௌனமா இருந்துடாதீங்க. அப்படியே எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசித்தான் ஆகணும். ஆனால் பேச தேவையில்லாத இடத்தில் பேசாதீர்கள். குரு வந்து இதை வந்து நம்மளுக்கு உணர்த்துட்டே இருப்பார். இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா பேசுற, டோன் டவுன் பண்ணிக்கோ அப்படின்னு. ஆனாலும் நம்ம கவனிக்காம இஷ்டத்துக்கு உழையிடுவோம். அதை மட்டும் பண்ணக்கூடாது. சில இடத்துல இந்த இடத்துல நம்ம அமைதியா இருப்போம். இப்ப நீ பேசு அப்படின்னு உனக்கு இன்ட்யூஷன் சொல்லும். அந்த இடத்துல பேசுங்க, பேசி சாதிச்சுங்க, காரியத்தை சாதித்துக் கொள்ளுங்கள். 2வது, இது யாருக்குன்னா இந்த லெக்சர் வாத்தியார்கள் இருக்காங்கல்ல, ப்ரொஃபசர்ஸ், லெக்சரர்ஸ், அவர்களுக்கு அற்புதமா இருக்கும் சார். இந்த 5 மாதங்கள் வந்து வெளிநாடு செல்வதற்கு, வெளியூர் செல்வதற்கு, வெளி மாநிலம் செல்வதற்கு, ப்ரமோஷன் கிடைப்பதற்கு, ஒரு அரசியல்வாதி ஆன்மீகவாதியினுடைய நட்பு கிடைப்பதற்கு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 5 மாதங்கள், ஜூன் டு அக்டோபர், வைகாசி டு புரட்டாசி, நிச்சயமாக இவர்களுக்கு, அதாவது படிப்பு சம்பந்தப்பட்டு, கல்வி சம்பந்தப்பட்டு அந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷனோ, ஒரு ரிவார்டோ, ஒரு அவார்டோ வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மெயினா பட்டு, வைரம், வைடூரியம், புஷ்பராகம், கோமேதகம், இதெல்லாம் நம்மளால போட முடியுமா? கையில முடிஞ்சதுன்னா போட்டுக்கோங்க. இந்த 5 மாதங்கள் போட்டீங்கன்னா அற்புதமா இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் இன்னைக்கு தங்கம் வைக்கிற விலைக்கு வெளியிலேயே தாமரத்தை கூட பண்ணி போட முடியாது. வைடூரியம், புஷ்பராகம் எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது சிக்னலிங்,
அது மாதிரி இந்த சிறு கதை எழுதுபவர்களுக்கு, ஸ்டோரி டெல்லிங், ஸ்டோரி ரைட்டர்ஸ், சின்னத்திரை பெரிய துறை இருப்பவர்களுக்கு, எழுத்து சம்பந்தமாக அந்த துறையில சேர்ந்திருப்பவர்களுக்கு இந்த 5 மாதங்கள் மிக அற்புதமா இருக்கும். கலை, நாட்டியம் ஆடுறவர்களுக்கு, ஏன்னா நமக்கு 2ஆம் வீடு கன்னிராசிக்காரர்கள் 2ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடு. அந்த நாட்டியம் நாடகம் எழுதுபவர்களுக்கு, சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு, பெரிய சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு, எழுத்து சம்பந்தப்பட்ட இருப்பவர்களுக்கு நிச்சயமா ஒரு அவார்டு கிடைக்கும் சார். எழுதி வச்சுக்கோங்க. அவார்டு உண்டு. ஆனால் நாம முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தால் தான், அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும். முயற்சி எடுத்திருந்தோம் யாரால் அதற்கான ஆர்டர் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு சார். முயற்சி நாம எடுத்திருக்கணும். அடுத்தது இன்ஃபர்மேஷன். எந்த விதமான இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நம்ம அதை செய்யணும். அந்த இன்ஃபர்மேஷன் இஸ் டாட்டா வைட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஒழிச்சிடக்கூடாது. இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அடுத்தவர்கள் கொடுத்தோம்னா அது ரொம்ப மேன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கிறது. இது 3ஆம் வீடு. அந்த 3ஆம் வீட்டை குருவனுடைய பார்வை இருக்கு. செவ்வாயினுடைய வீடு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது செவ்வாயினுடைய காரகத்துவம். செவ்வாயினுடைய காரகத்திற்கு உயர்த்து தரக்கூடியதாக செவ்வாய் அப்படிங்கிறதால நம்ம சுப்பிரமணியரை போய் பார்த்துடுவாங்க. சுப்பிரமணியர், முருகன், வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகனை சென்று வணங்கி வாருங்கள். தனி முருகன் இல்லை, வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகன். அதே மாதிரி பெருமாள் எடுத்தீங்கன்னா, பெருமாள் தனி பெருமாளை இல்லாமல், வெங்கடாஜலபதி மாதிரி இல்லாமல் சீரேவி பூஜையோடு இருக்கக்கூடிய பெருமாளை சென்று வணங்கி வாருங்கள். இது 2மே ஏற்றத்தை தரும். முருகன், குரு, இது 2 ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது. வேற என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அடுத்தது நம்ம முக்கியமா ஒண்ணே பார்க்கணும் சார். இதுல நம்முடைய நிலம், வீடு, வாகனை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு சார். இந்த சமயத்தில் நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் நமக்கு பலன் தரும். எந்த முயற்சி எடுத்தாலும், கடன் வாங்குறதுக்கு முயற்சி எடுத்தாலும் பலன் தரும். சில பேருக்கு கடன் வாங்குறதுக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்ம 80 லட்சம் கேட்போம், அவன் 60 லட்சம் தரேன், 50 லட்சம் தரேன்னுவான். இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஃபுல்லா பலன் தரும் சார். கடன் வாங்குறது எடுக்கக்கூடிய முயற்சிகள், அந்த கடன் அதை நாம எடுங்க. அடுத்தது 5ஆம் வீடு. மெயினா அவன் பார்க்க முடியுது இன்டெலிஜென்ட் சில்ட்ரன், குழந்தைகள் இருக்கக்கூடியது 5ஆம் வீடு. புத்திரஸ்தானம் சொல்றது, புத்திரஸ்தானாதிபதி புத்திரகாரகன் குரு, புத்திரஸ்தானம் 5ஆம் வீடு. புத்திரகாரகன் புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படின்னா அதனுடைய வலிமை என்ன? நமக்கு குழந்தைகள் பிறப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதுவும் குருவனுடைய தசையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். குருவனுடைய தசை இருந்ததுன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு, ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு குருவனுடைய தசை அல்லது குரு முடிந்து சனியனுடைய தசை, 2 தசை. ஏன்னா அந்த வீடு சனியனுடைய வீடு, நம்முடைய 5ஆம் வீடு சனியனுடைய வீடு. அதனால அந்த வீட்டை குரு பார்க்கிறான்றதுனால சனி திசை குரு திசையில் இருப்பவர்களுக்கு புத்திரஸ்தானம், புத்திரபாகியம் உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. புத்திரபாகியத்துக்கு நாம தான் முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தோம்னா நிச்சயமா புத்திரபாகியம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதாவது புத்திரம் இருப்பவர்கள் குழந்தைகளால் மேன்மை அடைவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. குரு சனியில் இருப்பவர்கள் குழந்தையால் மேன்மை அடைவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அந்த மேன்மை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்னா நாம சனியினுடைய சில விஷயங்களை செஞ்சுட்டு வரணும் சார். சனிக்கு தேவையானது, ஆஞ்சநேயருக்கு பொட்டு வச்சுருவாங்க. நான் வெளிநாட்டில் இருக்கேன். எனக்கு நிறைய கிளையண்ட்ஸ் மலேசியாவிலையும், யூஎஸ்லையும், யூகேலையும் இதுல இருக்கிறவங்க அடிக்கடி எழுதுற வார்த்தை, நீங்க கோயில் இங்கேயே இருக்கிற கோயிலில் சொல்றீங்க, எங்களுக்காக எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆஞ்சநேயருக்கு பொட்டு வச்சிருவாங்க. ஆஞ்சநேயருக்கு இப்போ இங்க இருந்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்குள்ள இருந்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாட்டுவரின் வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த வடமாலை சாத்தன் வேண்டினீங்கன்னா அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேற்றப்படும். ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும், வெளிநாடு போகணும், வெளியூர் செல்லணும், எனக்கு வேற ப்ரமோஷன் வரணும், டிரான்ஸ்ஃபர் வரணும். மெயினாக இப்போ இருக்கிறது அரசியல்வாதிகள், அதாவது அரசியல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும். மற்றவங்க கூட நான் என் ஊருக்கு திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாட்டைன்னு வேண்டிக்கோங்க. அது காரிய சித்தி, கம்ப்ளீட்டா காரிய சித்தியை கொடுக்கும். கை வந்ததை உடனே கை மேல பலனை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். இது அடுத்தது 7ஆம் இடம். நமக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திர ஸ்தானம், மனைவி ஸ்தானம். களத்திரம், கணவன் மனைவி உறவை மேம்படுத்தக்கூடியது. அந்த 7ஆம் வீட்டுல ஸ்திரமாக சனி உட்கார்ந்துருக்காரு. சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு இடர்பாடுகள் வரலாம், நமக்கு மன கிளேசங்கள் வரலாம். அட என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. அதையெல்லாம் தவிர்த்து குருவனுடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னா நமக்கு நிச்சயமாக இந்த விஷயம், நமக்கு குருவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கு. அதுவும் குரு உச்சக்கட்டத்தில் உட்கார்ந்து எங்க உட்கார்ந்துருக்காரு? கடகத்துல உட்கார்ந்துருக்காரு. உச்சக்கட்டமா கடகத்துல உட்கார்ந்து நம்முடைய வீட்டை
7ஆம் வீட்டை பார்க்கிறார், 9ஆம் பார்வையை பார்க்கிறாரு. குருவனுடைய 9ஆம் பார்வை என்பது தன்னுடைய வீட்டை பார்க்கிறார். அந்த வீடு தன்னுடைய வீடு, அந்த வீட்டை பார்க்கிறார். அதனால கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு மேம்படும். முதலியே நான் சொன்ன மாதிரி புத்திர சந்தானம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பாகியஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஏற்றமான பாகியஸ்தானம். நமக்கு அந்த பாகியஸ்தானம் சுக்கிரனுடைய வீடு. அந்த சுக்கிரன் எங்க இருக்கான்னு பார்த்துவாங்க. சுக்கிரனுடைய பாகியஸ்தானாதிபதி சுக்கிரன் இருந்தார்னா மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். குருவனுடைய அருள் நமக்கு வேணும் சார். எங்க போய் எங்க சுத்தி ரங்கன செய்வேன்னு குருவனுடைய அருள் வேணும். நிலம், அதாவது நீர் சம்பந்தப்பட்ட ஓடைகள், ஆறு, நிலம், நீர், ஆறு, நீர், கடல், இப்படி சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாருங்கள். ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாருங்கள். குருவாயூர் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாருங்கள். உடுப்பி கிருஷ்ணனை தரிசனம் பண்ணிட்டு வாருங்கள். இதெல்லாமே நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். குருவனுடைய அனுகிரகம் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. குருவனுடைய அனுகிரகம் பெறுவதற்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்ம ராகு, குரு, சனி, புதன் திசைகள், 4 திசைகள் தான் மெயின். ராகு திசை முதல்ல சொன்னோம். ராகு திசையில் இருப்பவர்கள் குருவனுடைய, இப்ப நமக்கு ராகு திசை 7ஆம் வீடு. அதனால தயவு செஞ்சு இந்த 6 மாசத்தை விட்டுறாதீங்க சார். எந்த முயற்சிகள், எவ்வளவு முயற்சிகள் எடுக்க முடியுமோ, அது சின்னத்திரை பெரிய திரையா இருந்தாலும் முயற்சிகள், பலவிதமான முயற்சிகள் எடுத்து எப்படியாவது இந்த 6 மாசத்தை ஒரு நல்ல பேஸ் போட்டு கன்னிராசிக்காரர்கள் ஒரு நல்ல பேஸை கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். இந்த 6 மாசத்துல நாம நினைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் நடக்கிறதாங்கிறது வேற விஷயம். ஆனால் இதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் அடுத்த ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு ஒரு பேஸ்மெண்டா இருக்கும் அப்படிங்கிறத மனசுல வாங்கிக்கோங்க. அது நல்ல மனசுல வாங்கி இந்த 6 மாசத்தை நல்லா பயன்படுத்துது. ராகு திசை இருப்பவர்கள், இப்ப ராகு திசை இருப்பவர்களுக்கு 6ஆம் வீட்டில் ராகு, 12ஆம் வீட்டில் கேது இருக்காது. அதனால நிச்சயமாக வெளிநாடு செல்வதற்கு, வெளியூர் செல்வதற்கு, வெளி மாநிலம் செல்வதற்கு, ஒரு டிரான்ஸ்ஃபர்ல போறதுக்கு, வீடு மாறுவதற்கு இதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு சார். ஆனால் அவையெல்லாம் நல்லபடியாக இருக்கணும். சென்று நிதானித்து செயல்படணும். நாம எங்கேயாவது போகச்சு, வெளியில கிளம்பச்சு, அல்லது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிச்சு, ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிட்டு வயிறு காலியா இல்லாம ஒரு காஃபி டீ குடிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. 12ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு காஃபியோ டீயோ குடிப்பவர்கள் ஏதாவது குடிச்சிட்டு அந்த வயரை நிரப்பிட்டு கையெழுத்து போடுறது, ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றது, ஒரு இடத்துக்கு ப்ரொசீட் பண்றது, ஒரு இடத்துல ஒருத்தரை போய் பார்க்கறது, ஒரு வீடு சம்பந்தமாக, நிலம், நீர், வாகனம் சம்பந்தமாக வாங்கறதுக்கு, அல்லது ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக, அதில் ரியல் எஸ்டேட் தொழில் இருப்பவர்களுக்கு, பில்டிங் சம்பந்தப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருப்பவர்களுக்கு, மருத்துவ சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் முன்னாடி சாப்பிட்டுருப்போம். இருந்தாலுமே அந்த சந்தர்ப்பத்தில் நீங்க டீ காஃபி சாப்பிடுவீங்கன்னா டீ காஃபி சாப்பிட்டுட்டு போய் அதை செய்யுங்க. வயிறு நிறைஞ்சிருந்தால் வார்த்தைகள் அருமையாக வரும். வயிறுல காலியா இருந்ததுன்னா வார்த்தைகள் சொதப்பி விடும். அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அதுவும் இந்த 5 மாதங்கள் ரொம்ப ஏற்றம் தரக்கூடிய, மாற்றம் தரக்கூடிய, வாழ்நாளிலேயே ஒரு திருப்பத்தை தரக்கூடியதாக 5 மாதங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் டு அக்டோபர், வைகாசி டு புரட்டாசி இருக்கு. இதை மனசுல வாங்கிக்கோங்க. அடுத்தது ராகு திசை முடிகிறது, குரு திசை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அடுத்தது சனி திசை. சனி திசையில் இருப்பவர்கள் மெயினா விநாயகர் வழிபடுங்கள். விநாயகருக்கு வழிபாடு செய்யுங்கள். நல்ல ஏற்றம் கிடைக்கும் சார். விநாயகரை பூஜித்து வாங்க. அருகம்புல் மாலை சாட்டி வாருங்க விநாயகருக்கு. நீங்க விநாயகருக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சீங்கன்னா சனிக்கிழமைகள் உங்களுக்கு, சனிக்கிழமையில விநாயகருக்கு செய்யுங்க. 7 to 8 விளக்கேற்றி வாருங்கள். வேற ஒண்ணுமே சரியான கூட 7 to 8 வீட்டுல விநாயகர் படம் இருக்கும்ல, அந்த விநாயகர் படத்தை வச்சு 7 to 8 விளக்கேற்றி வாருங்கள். நல்ல சூழ்நிலை இருக்கும் சார். வீட்டிலேயே ஒரு ரம்யமான சூழ்நிலை இருக்கும். ஊதுபத்தி ஏற்றி வாருங்கள். அந்த சாம்பிராணியும் சொல்லுவோம் இல்லையா, சாம்பிராணி ஏற்றி வாருங்கள் 7 to 8 வியாழக்கிழமைகளில் ஈவினிங். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த சனி திசை இருப்பவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. அடுத்தது நமக்கு புதன் திசை. புதன் திசை அற்புதமான வருடம் சார். ஏன்னா புதன் நம்முடைய வீட்டுக்காரன், காரகன், கன்னியா ராசிக்கு அதிபதியானவன் புதன். அவன் நல்ல நிலைமையில் இருக்கான்னு பார்த்துங்க. எந்த இடத்துல இருந்தாலும் புதன் கொடுக்கக்கூடியவன். பெருமாள் சம்பந்தப்பட்டது. பெருமாளுக்கு முக்கியமா வெள்ளிக்கிழமைகளில் தாயாருடைய அனுகிரகத்தை பெற்று வாருங்கள். ஏன்னா 2ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடு. பெருமாள் தாயார் எங்க இருக்காரோ அந்த இடத்துல பெருமாள் இருப்பார். வெள்ளிக்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8 தாயாருக்கு விளக்கேற்றி தாயாருடைய அருளை பெற்று வாருங்கள். மிக மிக அற்புதமா இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு அடுத்து நம்ம குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இந்த பயிற்சிகள்லாம் போட போறோம். வருட பலன், மாத பலன் போடுறோம். வாழ்க்கை என்பது எதிர்பார்ப்பு தான் சார். ஸ்மால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேக் பிக் டிஃபரன்ஸ். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எதிர்பார்ப்பு, அந்த சின்ன சின்ன விஷயங்களை எதிர்பார்த்து வாருங்கள். நமக்கு நிச்சயமா ஒரு சேஞ்ச் இருக்கும்.
இன்னும் வாழ்க்கை என்பது நம்ம கேட்டோ தெரியாமலோ தெரிந்தோ வேற ஒருத்தர் மூலியமா வந்துட்டோம். அந்த வாழ்க்கைக்கு கடவுளால் படைக்கப்பட்டவர், அந்த கடவுளை நம்ம வேண்டிதான் ஆகணும். குலதெய்வ இஷ்ட தெய்வத்தை வழங்கிதான் ஆகணும். எஸ்பெஷலி குலதெய்வ வழிபாடு மட்டும் விட்டுறாதீங்க. எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் குலதெய்வம் அம்பாள் குலதெய்வமாகத்தான் மெஜாரிட்டி இருக்கும். அந்த அம்பாளை மட்டும் வித்துறாதீங்க. அம்பாள் தான் தாயார், அம்பாள் தான் திரௌபதி அம்மன், அம்பாள் தான் செல்லி அம்மன். இது எல்லாமே அம்மன் என்று சொல்லக்கூடியது. அம்மன், அம்பாள், தாயார் எல்லாமே குலதெய்வம் தான். அதை மட்டும் விட்டுறாதீங்க. குலதெய்வ வழிபாடை விடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நமக்கு இந்த 6 மாதம் ஏற்றம் தரக்கூடிய மாதமாக அற்புதமான மாதம் அமைந்திருக்கும். வேறொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.